Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெசிபி பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே நம்ம சேனலுக்கு கீழ தெரியுற ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். இதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏத்தா போல நீங்க காஞ்ச வத்த சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி இருந்துச்சுன்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு தேங்காய் சில்லை கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதை வறுக்கிறப்போ நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கூடவே 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் சால்ட் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு லவங்கம், ஒரு சின்ன பட்டை பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு சின்ன சின்ன பீசஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 kg அளவுக்கு மட்டன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்கிறதுனால அந்த மட்டனுடைய ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறதுனால இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூளில் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது நல்ல கலரும் கொடுக்கும். இப்போ இது கூடவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். நான் எடுத்திருந்த மட்டன் பீசஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் எடுக்கிற மட்டன் பீசஸை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்றா போல் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு ஏற்ற திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு இடுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ஃபைனலாக சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இது கூடவே நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் குழம்பு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெசிபி ப்ரெஷர் குக்கரில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், ஒயிட் ரைஸ் இது மாதிரி எது கூடனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.